ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆட்டுக்குடல் குழம்பு தான் செய்ய போகிறேன். வடை சட்டியில் போட்டு தான் செஞ்சேன். அப்புறம் வடை சட்டியில் குடல் வந்து வேகாதுன்னு சொல்லி அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டேன். பட்டைக்கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் குடலை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு தக்காளி மசாலா பச்சை மிளகா புதினா எல்லாம் போட்டு தேங்காய் கொஞ்சோண்டு ஊற்றி குக்கரில் ஒரு 15 விசில் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு காலை சாப்பாடு. இன்றைக்கி என் பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள், அதனால் நாங்கள் மட்டன் வாங்கி செஞ்சுருக்கோம். இந்த மட்டன் மட்டும் தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். நாங்கள் வேறு எதுவுமே செய்யலை. பர்த்டேவுக்கு புது ட்ரெஸ் எடுத்தோம், அவ்வளோதான். வேறு எதுவும் செய்யலை. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடல் வந்து நல்லா வெந்நீர் வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும், அப்படின்னா தான் வாசம் இருக்காது. வெந்நீர் வச்சு கொதிக்க வைக்கும்போதே கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ரையாக வச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி குடல் லைட்டாக ஒரு வாடை வரும். அதனால் ரொம்பலாம் குழம்பா செஞ்சோன்னா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் நல்லா அந்த குடல் வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும்.